ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. நாளை புதன்கிழமை, பராப வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கிலம் 20/5/2026 புதன்கிழமை. பலவிதமான தீய பழக்கங்களால் வந்த நோய்கள் தீர்வதற்கும் நாளை புதன்கிழமை கூடும் பஞ்சமி திதி நாளாக அமைகின்றது. மேலும் பஞ்சமி திதியிலே இரட்டை விநாயகருக்கு முறையான, அதாவது பஞ்சாமிர்த அபிஷேகம் என்பது பிரதானமானது, முக்கியமானது. மற்ற எல்லா அபிஷேகங்களையும் செய்துவிட்டு பஞ்சாமிர்த அபிஷேகத்தை முறையாக செய்ய வேண்டும் என்பதை பிறகு சொல்கிறேன். ஆனால் நாளைக்கு என்னென்ன காரியங்களில் என்னென்ன நோய்கள் தீரும், எப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறும் என்பதை பற்றி பார்ப்போம். இப்படி சில குறிப்பிட்ட பூஜைகளிலே குறிப்பிட்ட சில சிறப்பான பலன்களை பெறுவதற்காக குறித்த கால தேச வரைமுறைகளை சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படி விநாயகர் யானை முகத்தோடு தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய ஆதிமூல விநாயகரே நரமுக விநாயகர். நரமுக விநாயகராக திருச்சி மலைக்கோட்டை அருகில் நன்றுடையார் கோயிலில் மற்றும் நொச்சியம் சிவன் கோயில், திருவாரூர் அருகிலே, பேரளத்திற்கு அருகிலே, கூத்தனூருக்கு அருகிலே உள்ள தில தைப்பதி சிதலபதி என்று விளக்கத்தில் உள்ள இடத்திலே உள்ள ஆதி விநாயகர் நமக்கெல்லாம் அருள்கின்றார். சிகரெட்டு குடித்து அதனால் பல துன்பங்களை வீட்டிலே, அந்த சமுதாயத்திலே, அக்கம் பக்கத்திலெல்லாம் பெரும், அதாவது மாசுபடுத்தியது, அதனால் வந்த தீவினை சக்திகள், அதனால் ஏற்பட்ட நோய்கள், மது, முறையற்ற தீய பழக்கங்களால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி நோய்கள் தீர்வதற்கு நாளைக்கு நல்ல நாள். இப்படி விநாயகர் வழிபாடுகள் அதற்காக உங்களுக்கு துணை புரியும் நல்ல நாளை. புதன்கிழமையுடன் பஞ்சமி திதி சேரும் நல்ல நாள். செவ்வாய்க்கிழமையுடன் சதுர்த்தி திதி கூடும் இந்த நாட்களிலே இப்படி நீங்கள் ஆற்றும் சில வழிபாடுகள், எப்பேற்பட்ட தீய பழக்க நோய்கள் இருந்தாலும் அது தீருவதற்கு வழிவகுக்கும். தீரும் என்று நாங்கள் சொல்லவில்லை, தீருவதற்கு வழிவகுக்கும். இதை பற்றி எங்களது ஆன்மீக மாத இதழான அகஸ்திய விஜயத்திலே கொடுத்துள்ளோம். இதையெல்லாம் மருத்துவர்களும் தெரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடர்களும் பல நிபுணர் பல இடங்களிலே வழக்கத்திலே, அதாவது பல இடங்களிலே வெளிப்படையாக பெரிய நிபுணர்களாக இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் செய்கின்ற ஆலோசகராக இருக்கும் ஜோதிடர்களெல்லாம் இதை தாங்களும் செய்ய வேண்டும், அவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். காலமானது எப்பேற்பட்ட சத்தியம் தர்மம் தழைத்து ஓங்கிய காலத்திலே மகாராஜாக்களும் மன்னர்களுக்கெல்லாம் சோதனை, வியாதி, இப்படி நாயன்மார்கள் படாத பாடு இல்லை. பொன்னார் மேனியனே பாடி தனது உடம்பில் உள்ள தீராத நோயை திரு ஞானசம்பந்தர் திருமழப்பாடியிலே தீர்த்து கொண்டார். இப்படி அருணகிரிநாதர் வல்லாள மகா கோபுரத்திலே ஏறி இனிமேல் நமது தொழுநோய் போகாது என்று கீழே விழுந்து முருகா என்று தலைக்குப்பரை கீழே விழும்போது அவரை தாங்கி பிடித்து இறைவன் முருகன் ஆட்கொண்டதெல்லாம் தெரியும். இப்படி ஆழ்வாராதிகள் மகான்கள், இப்படி நாயன்மார்களுக்கெல்லாம் அந்த கர்ம வினையானது வந்ததையெல்லாம் புராணங்கள், நடந்த வைபவங்களை புராணங்களாக கூறுகின்றார்கள். அதுபோல் நமக்கு ஒரு நம்பிக்கை, இறை சக்தியின் மேல், இறைவன் மேல் நம்பிக்கை, பெரியவர்களிடம் ஆழ்ந்த பக்தி, கோவில்களை அவமதிக்காமல், கோவில் சொத்துக்களை சூறையாடாமல், கோவில் அருகே குடியிருந்து கொண்டு அதற்கு இடைஞ்சலாக, போக்குவரத்து இடைஞ்சலாக இனிமேலும் இருக்காதீர்கள். இப்படி ஆற்றுப்படுகை போக்குவரத்துகளில் தேவையற்ற முறையிலே தனக்கு ஒரு இடம், வீடு எங்கோ ஒரு இடத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் விற்றுவிட்டோ இப்படி கோவில் சொத்துக்களிலே குடியிருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், எந்த அளவுக்கு இறைவன் சொத்தை, இறை சொத்தை தவறாக பயன்படுத்துகிறோமோ ஒன்றுக்கு 1000ஆக தலைமுறையாக கோவில் சொத்து குலநாசம், சிவன் சொத்து பல கோடி தலைமுறைகள் நாசம். இதை
பெரியவர்கள் சொன்னது இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்கு போய் விளையாடினாலும் இறைவனிடம் விளையாடது. அப்படித்தான் இரண்யகசிப்பு இறைவனை தனது பிள்ளையை வைத்து மிக கேவலமாக பேசி அவனையே அவன் இழந்தான். இப்படி கோவில் பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகளும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு அதை தவறாக பயன்படுத்தாமல் பாதுகாப்பாக கோவில் சொத்துக்களை எத்தனையோ பெரியவர்கள் தான தர்ம கர்த்தாக்கள் கொடுத்து உதவிய அதே நிலங்களை அதே ஆலயங்களுக்கு உதவி செய்வதற்கு தினமும் 6 வேளையும் 3 வேளையும் பூஜை செய்வதற்கு தான தர்மத்திற்கு பயன்படுத்துங்கள். இப்படி இதை பற்றி அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து கொண்டே வருகிறோம். நீங்கள் உங்களது திருக்கரங்களால் கையால் அரைத்த சந்தனக்காப்பு, தைலக்காப்பு, பஞ்சாமிர்த காப்பு இப்படி 3ஐயும் புதன்கிழமை கூடும் பஞ்சமி திதி நாள் மற்றும் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதி இன்று அப்படி வந்துவிட்டது. அங்கே அது மாதிரி சாத்தி முடிந்தால் அங்க பிரதர்ஷனம் செய்வதும் நல்ல பலன்களை தரும். சதுர்தசி திதி மற்றும் புதன்கிழமைகளில் இப்படி அருகம்புல் தீர்த்தம் மற்றும் ஏற்று உண்ணா நோன்பை கடைபிடிக்க நோய் தீர அறவழி பெறலாம். திருக்கணித முறைப்படி பராபவ வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி 20/5/2026 காலை 11:08 முதல் மறுநாள் சூரியன் உதயம் வரை புதன்கிழமை கூடும் பஞ்சமி திதி நாளாக அமைகிறது. எல்லா காரியங்களிலும் நல்ல விதமான தீர்வு வெற்றி. ஜாதகத்திலே கிரக தோஷங்கள் இருந்தாலும் எத்தனையோ காலம் வேலை கிடைக்காமல் படித்துவிட்டு வேலை கிடைத்தாலும் சரியான வருமானம் சம்பளம் வராமல் அவதிப்படும் ஆண்களும் பெண்களும் குடும்பமே நடத்த முடியாமல் தவிக்கின்றவர்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இதை பல பேர் ஒன்று சேர்ந்து சத்சங்க பூர்வமாக அருகில் உள்ள இரட்டை பிள்ளையாருக்கு மலை வாழைப்பழம், மலை தேன் இதை 2 வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றும் தேவையானவற்றை பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான ஏலக்காய், முழு முந்திரி, முழு பாதாம் இவைகளெல்லாம் சேர்த்து நன்றாக நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் இவைகளெல்லாம் சேர்த்து வாயில் வெள்ளை துணி கட்டி கொண்டு இந்த பஞ்சாமிர்தத்தை கம் கணபதையே நமகா என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இந்த பஞ்சாமிர்தம் செய்து அதை இரட்டை விநாயகருக்கு, சுயம்பு விநாயகர் எங்கிருந்தாலும் செய்யுங்கள். அதை சிறிது நேரம் இருக்கட்டும். பிறகு மங்களஹாரத்தை காண்பித்து விட்டு அந்த பஞ்சாமிர்தத்தையே எல்லா அடியாருக்கும் முழுமையாக தரிசனம் செய்ய வைத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதாவது அதில் உள்ள அமிர்த சக்திகளை சுவைக்கும் பொழுது அடடா எவ்வளவு அருமையாக இருக்குது, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ இட்டவர்களுக்கு, பார்த்தவர்களுக்கு, அதை சாப்பிட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நல்ல காலம் வரும். இதுதான் அதிர்ஷ்ட நேரம் என்று சொல்வார்கள். நாம் திடீரென்று ஒருவரை உயர்த்தி பேசுவதும் உயர்த்தி தாழ்த்தி பேசுவதுமான இந்த சமுதாயமானது அப்படி இருக்கின்றது. ஒரே இடத்தில் ஒருவருக்கு கெட்ட காலம் வந்துவிட்டால் கைகொட்டி சிரிப்பதும், ஒருத்தர் நல்ல நிலையில் வரும்போது நான் தான் செய்தேன், என்னால் தான் முடிந்தது என்று தம்பட்டம் அடித்து கொள்ளவும் மாட்டார்கள் பெரியவர்கள். இப்பொழுது கால நேரம் பார்க்காமல் சுப முகூர்த்தங்கள், சுப காரியங்கள், பொறுப்புகள், ஒரு கல்விக்கூடங்களிலே குழந்தைகளை சேர்ப்பது, வெளியூர் பிரயாணங்கள் செய்வது, புது பொறுப்பு பதவிகளை ஏற்பது இவைகளையெல்லாம் நல்ல நேரம் பாராமல் செய்தால் அந்த நேரமே அவர்களை தாக்கும். இப்பொழுது எப்படி அக்னி நட்சத்திரம் நம்மளை தகிக்கின்றதோ அதுபோல் நம்மை சொல்வாங்களே, நம்மளாம் வழக்கத்திலே வச்சு செய்யும். இதற்கு பரிகாரம் தேடுவதற்கு முன்பே இதை நல்ல நேரம் பார்த்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு பொருள் இருக்கின்றதால் அதில் உட்பொருள், மூலப்பொருள், கருப்பொருள் அத்தனையும் நிரம்பி இருக்கின்றது. இப்படி பல பெரியோர்களை கொண்டு பதவி ஏற்கும் பொழுது அந்த பதவியானது நீண்ட நெடுங்காலம் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லை என்றால் வாழ்க்கையிலே நாம் நீரில், தண்ணீரில், கடலில் செல்கின்ற படகு போல் தத்தளித்து கொண்டு தான் கடைசி வரை இருக்குமே தவிர, இது எல்லோரும் சொல்வார்கள் நல்லது நடந்தால் என்னால் தான், ஒருத்தனுக்கு கெடுதல் வந்து விட்டால் நான் ஒன்றும் செய்யவில்லை, அவன் செய்த பாவம், அவன் செய்த கொடிய பாவம், அவன் கர்மவினை அவனை தாக்குகின்றது எப்படி என்று சொல்லி விலகி விடுவார்கள். இப்படி ராஜ்யத்தை, ஒரு மாநிலத்தை,
மாகாணத்தை, ஏன் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகின்ற எத்தனையோ பேர் இருக்கார். பாரத தேசத்தை ஆளுகின்ற அத்தனை பேரும் தனது பொறுப்பான ஒரு பதவியை ஏற்கும் பொழுது நல்ல நேரம், நல்ல அதாவது சுபஹோரை, கௌரி பஞ்சாங்கம், பஞ்சகம், இப்படி மிக மிக நுண்ணிப்பாக கவனமாக அதை பார்த்து 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 பல பேர் ஒன்று கூடி ஒரு நல் முடிவு எடுத்த பிறகு அந்த பிரமாணமான அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்ய தவறினால், இப்பொழுது சில இடங்களிலே கேள்விப்படுகிறோம், அஷ்டமி திதியிலே நான் வேலைக்கு சேர்ந்தேன், நான் பதவியில் சேர்ந்தேன் என்று சொல்வார்கள். இப்படி அஷ்டமி நவமியில் செய்துவிட்டு என்னமோ யாரோ கெடுதல் செய்தார்கள், இதற்கு என்ன மந்திரம் செய்யலாம், இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று தேடி ஓடி அலைவது தவறு. அதனால் என்ன மன நிம்மதி குறைவு. ஏன் காய் இருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார்களே, அப்படி இலக்கணம் மாறாமல் அந்த இலக்கணம் தெரிந்தவர்கள், அந்த குறிப்பு தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும், ஒரு முன்னாள் பிரதமர் ஒருத்தர் இருந்தார், நரசிம்மருடைய பெயரை வைத்து அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது பல பேரிடம் பல நாட்களுக்கு முன்பாக கேட்டு தெரிந்து எழுதி வைத்து கொண்டு அதன்படி பல போராட்டங்களுக்கும் இடையில் 5 வருடம் நமது இந்திய அரசை ஆண்டார். இது எல்லோருக்கும் தெரிந்ததே. அப்படித்தான் ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் சில பேர் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் உள் நம்பிக்கை என்பது தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு உள் மனசு என்று சொல்வார்களே, அது இருக்கும். அந்த மனதை கெடுதலான வழுக்கி கொண்டு போவரும், தன்னை பெரியவர்கள் என்று வெளி உலகத்திற்கு சொல்லிக்கொள்பவரும் இப்படி தவறான காரியத்தில் இறங்கினால் முடிவு எப்படி இருக்கும்? நல்ல விதையாக இருந்தாலும் ஒரு சிமெண்ட் தரை வெறும் தரையில் போட்டால் அது முளைக்குமா, விளைச்சல் தருமா? அது பருவம் தப்பி போட முடியுமா, போடலாமா, விளைச்சல் கிடைக்குமா? அப்படி நல்ல விதை இல்லாமல் சோடை விதைகளை நல்ல பண்பட்ட மண்ணில் போடும்போது அது எப்படி முளைக்கும்? இப்படி பருவங்கள், இப்படி வசந்த காலத்திலே என்ன செய்ய வேண்டும், எந்த ருது, என்ன காலம், அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை ருது மாறுகின்றது. அந்த ருது இந்த ஜாதகருக்கு எப்படி வரும்? இவர் பிறந்த தேதி என்ன? வளர்பிறையா, தேய்பிறையா, லக்னாதிபதி சந்திரன்? எல்லோரும் சொல்வார்கள். பிரபலங்களின் ஜாதகத்தை தெரிந்தோ தெரியாமலோ தெரிந்தது போல் எடுத்துக்கொள்வார்கள். அதில் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அடங்கியுள்ளது. இதை கணிப்பதற்கு குறைந்தது பல வருடங்கள் ஆகலாம். இப்படி தவறான முறையிலே பயன்படுத்தி கொண்டவர்கள் திருந்தி நல்விதத்திற்கு வந்து சந்தோஷமாக ஏதோ நல்ல விதமாக உலக மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இனிமேலாவது உடனடியாக ஒரு நல்ல ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். தோற்றுவிட்டோம், தேர்தலில், தேர்வில், பயிற்சியில் தோல்வி என்று வருத்தம் அடைந்து உள்ளவர்களும் ஒரு நல்ல விஷயம் தெரிந்த சாஸ்திர சம்பிரதாயம் நல்ல அனுபவம் உள்ள ஒருவரை தேடி பிடித்தால் கண்டிப்பாக அந்த இறைவன் நம்மை கைவிட மாட்டான். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.